ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 5 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து 6வது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது. தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழி நடத்தி உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை காண செய்து வசனங்களினாலும் வாக்குத்தத்தங்களினாலும் தேற்றி நடத்தி வருகிற கிருபைக்காய் என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகை தீடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகை தீடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். பிரைஸ் காட். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1:19. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார் பவுல் அப்போஸ்தலன். கர்த்தருடைய பிள்ளைகளான நம் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றதான வரங்களையும் வல்லமைகளையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ஊழியங்களையும் அபிஷேகத்தையும் உபயோகப்படுத்த முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் போனால் பின்னே எப்படி தேவ தரிசனங்களை பார்க்கவும் ஆராயவும் முடியும்? நம் கையிலே கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்க முடியும்? தரிசனமில்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சாலமன் ராஜா கூறுகிறார். சொப்பனங்கண்டேன் சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியெனில் தேவ மனுஷனின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிடில் மாம்சத்திலே காண்கிற சொப்பனமும் தரிசனமும் பொய்யாகத்தான் இருக்கும். ஆகவே விசுவாசிகளே ஊழியர்களே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட இப்பொழுதே உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் அனல் பறக்கும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று நினையாதீர்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கமாயிருக்கிறது.
அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் பரத்தில் இருப்பதினால் அவர் நம்மை காணார் என்றும், நாம் எதை செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்றும் சுலபமாய் தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறோம். ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அசைவையும் கர்த்தர் நன்றாய் அறிவார். எப்படியெனில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார். நீதிமான்களை பரிசுத்தம் செய்கிறார், நீதிமானை நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை எந்நாளும் நோக்கியுள்ளது. அவர் எல்லா தீமையினின்றும் அவர்களை விடுவித்து பாதுகாக்கிறார். அவர்களை வழி நடத்தும்படி தன் தேவதூதரை அனுப்பி பாதுகாக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். துன்மார்க்கர் பயந்த காரியம் அவர்களை வந்தடையும், நீதிமானையோ ஒரு பொல்லாப்பும் அணுகாது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். உபாகமம் 30:15. கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்கிறார் கர்த்தர். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையே தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருப்பார். முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அவருடைய இரக்கம் இருக்கும் வரைதான் அவரின் தயவும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும். இல்லையே அவர் நியாயாதிபதியாய் வரும்போது அவரால் நமக்கு இரக்கமும் தயவும் பாராட்ட முடியாது. ஆகவே கர்த்தரின் கிருபையும் இரக்கமும் தயவும் இன்னும் நமக்காக காத்திருக்கிறது. அவருடைய அழைப்பை அசட்டை பண்ண வேண்டாம். அதனால் பாதிப்பு நமக்கு தான். பரலோக ராஜ்யம் நம்மை பலவந்தம் பண்ணப்படுகிறது. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அரவணைக்கு அல்ல, பரிந்து பேச அல்ல, ஜீவனை கொடுக்க அல்ல, மறுபடியும் பாடுபட அல்ல, நம்மை நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். நீதியோடும் நியாயத்தோடும் நம்மை விசாரிப்பார். அவரிடத்திலிருந்து எவராலும் தப்பித்து கொள்ள முடியவே முடியாது. அதனால் இன்றைக்கே நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம். இந்த வாதையும் கொள்ளை நோயும் அநேகரை தேவனிடத்துக்கு கிட்டி சேர்த்துள்ளது. நமக்காக மறுபடியும் ஒரு தருணம் வைக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் இலவச ரட்சிப்பு. உடனே கர்த்தரின் பாதத்தில் தஞ்சம் அடைவோம். அப்பொழுது அவரின் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். பரலோகத்துக்கு போக அவர் நமக்கு அருள் செய்வார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35:3-4. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் குடும்பம் முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன்னுடைய ஜாதியும் ஜனங்களும் முக்கியம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஜனத்துக்கும் அவருடைய தேசம் முக்கியம். அந்த தேசமானது நல்ல தலைவர்களால் நடத்தி செல்லவும், அந்த தேசத்திலே செழிப்பும் வளமும் வளர்ச்சியும் சமாதானமும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் ஆகும். அதற்கு தேவ பிள்ளைகளின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானதாகும். எப்படியெனில் தேவ பிள்ளைகளின் முழங்கால்களின் ஜெபமும் உபவாசமும் கண்ணீரும் அர்ப்பணிப்பும் கர்த்தருக்கு பயப்படுதலும் பொல்லாப்புக்கு விலகி தங்களை காத்து கொள்வதும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடப்பதுமாகும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய தாழ்மையும் அர்ப்பணிப்பையும் பார்த்து தேசத்துக்கு சேமத்தையும் இரட்சணியத்தையும் கட்டளையிடுவார். இல்லையே இஸ்ரவேலர்கள் பாபிலோன் ராஜாவினிடத்திலே அடிமைப்பட்டது போல நாமும் 70 வருஷம் அல்ல 700 வருஷமானாலும் நம்மை கையவர்களின் கையிலிருந்து ஒருவனாலும் தப்புவிக்க இயலாது. எகிப்தின் அடிமைத்தனத்தையும் பாபிலோனின் அடிமைத்தனத்தையும் சற்றே யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலர்கள் தைரியசாலிகளும் பலம் உள்ளவளும் ஆவார்கள். 70 வருஷம் ஆனாலும் சரி, 400 வருஷமானாலும் சரி, அவர்களால் நிற்க முடிந்தது. நம்மாலே 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். ஆகவே இன்றே கர்த்தரிடத்தில் கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உபவாசத்தோடும் திரும்புவோம். அப்பொழுது நம் தேசத்துக்கு சேமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளுவார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 1:10. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நாம் அந்த ரகசியத்தை குறித்து
குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான். அதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனுடைய கலவாதே. தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்க அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கொரிந்தியர் 13:4-7 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமென். பிரைஸ் காட். உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.